அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினம் ஒரு தகவல் எண் 981. தலைப்பு இறை தூதர்கள் தொடர் 45. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரலாற்றை ஓரளவு பார்த்தோம். அவர்களுக்கு வயோதிகமான காலத்தில் ஏக இறைவன் 2 மகன்களை கொடுத்தான். வயதான காலத்தில் 2ஆம் மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முதல் மகனாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், முதல் மனைவி சாரா அம்மையாருக்கு 2ஆம் மகனாக இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் வழங்கினான். இது குறித்து அவர்கள் வயதான காலத்தில் எனக்கு வாரிசுகளை தந்த அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் என்று புகழக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஜுர்ஹும் கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்ணை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மணந்தார்கள். அரபி மொழியை நன்கு கற்று தேர்வு அடைந்தார்கள். வேட்டையாடுவதிலே அவர்கள் விருப்பமுடையவர்களாகவும் அதையே அவர்கள் தங்களுடைய உணவு தேவைக்காக செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். அரபுலகின் தந்தை என்று போற்றப்படுகின்ற இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சஃபா மர்வாவுக்கு இடையே இருந்த அந்த நிலைகளை எல்லாம் இறுதி கடமையான ஹஜ்ஜின் கிரிகைகளாக அல்லாஹ் ஆக்கி யுகமுடிவு நாள் வரையிலும் அவர்களுக்கு ஒரு நற்சான்றை, நற்பெயரை ஏற்படுத்தியிருக்கின்றான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவிலே இறை தூதர்கள் அவருடைய சந்ததியிலே வந்ததாக நாம் பார்க்க முடியவில்லை. ஆனால் இறை தூதரும் இறுதி தூதரும் அகிலத்தோருக்கெல்லாம் அருக்குடையுமான உயிரின மேலான நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியிலே வந்த இறுதி தூதராக திகழ்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே 19வது அத்தியாயம் 54வது வசனத்தில் இவ்வாறு கூறுகின்றான்: வஹப்னா லஹு மின் ரஹ்மத்தினா அஹாஹு ஹாரூன நபிய்யா வதுகுரு ஃபில் கிதாபி இஸ்மாஈல இன்னஹு கான ஸாதிகல் வஅதி வ கான ரசூலன் நபிய்யா. இவ்வேதத்தில் இஸ்மாயிலை பற்றியும் நினைவு கூறுவீராக. நிச்சயமாக அவர் வாக்குறுதியில் உண்மையாளராக இருந்தார். இன்னும் அவர் தூதராகவும் இருந்தார், நபியாக இருந்தார் என்று அல்லாஹ் கூறுகின்றார். அப்ப ஏகத்துவத்தை எடுத்து எம்பக்கூடியவர்களாக, இணை வைப்பை அறவே அழித்தொழிக்கக்கூடியவர்களாக, ஆண்டவனுக்கு இணை வைத்தல் அநியாயமாகும் என்று ஓங்கி ஒழிக்கக்கூடியவர்களாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திகழ்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் அல்லாஹ் பொதுவாக சொல்கிறேன்: இன்ன அவ்ஹைனா இலைக்க கமா அவ்ஹைனா இலா நூஹின் வன் நபியீன மின் பஅதி வ அவ்ஹைனா இலா இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக வ யாக்கூப வல் அஸ்பாத்தி வ ஈசா வ அய்யூப வ யூனுஸ வ ஹாரூன வ சுலைமான ஆத்தைனா தாவூத ஜபூரா. இறை தூதரே, நூஹுக்கும் அவருக்கு பின் வந்த இதர நபிமார்களுக்கும் இறை தூதர்களுக்கும் நாம் வஹி இறை செய்தி அறிவித்தது போலவே உமக்கும் நிச்சயமாக வஹி அறிவித்தோம். மேலும் இப்ராஹிமுக்கும் இஸ்மாயிலுக்கும் இஸ்ஹாக்குக்கும் யாக்கூபுக்கும் அவர்களுடைய சந்ததியினருக்கும் ஈசாவுக்கும் அய்யூபுக்கும் யூனுஸுக்கும் ஹாரூனுக்கும் சுலைமானுக்கும் நாம் வஹி அறிவித்தோம். இன்னும் தாவூதுக்கு ஜபூர் என்னும் வேதத்தை கொடுத்தோம். 4வது அத்தியாயத்தின் 163வது வசனத்திலே அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான்: ஆக
அரபுலகின் தந்தை என்று போற்றப்படுகின்ற தன்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்க அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்ற அவர்கள் முடிவு செய்த போது அதற்கு முழுதும் ஒத்துழைத்த, பொறுமையாக திகழ்ந்த, அதற்கு பிறகு சோதனையில் வெற்றி பெற்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்க முன்வந்த போது அல்லாஹ் அவர்களை காப்பாற்றி ஒரு ஆட்டை அறுத்து பலியிடச் செய்தான் என்பதை நாம் முந்தைய தொடர்களிலே பார்த்தோம். இவ்வாறு அல்லாஹுக்காக தங்களை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக, தியாகசீலர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இன்னொரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இன்னொரு மகனார் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோர் திகழ்ந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரபுலகின் தந்தை என்று போற்றப்படக்கூடிய அளவுக்கு அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு மிகவும் உகந்த மகனாகவும், அதே நேரத்தில் ஏகத்துவத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லக்கூடிய இறை தூதராகவும் திகழ்ந்தார்கள். அல்லாஹ் கூறுகிறான், வ இஸ்மாயில் வல் யஸா வ யூனுஸ வ லூத்தா வ குல்லம் ஃபத்தல்னா அலல் ஆலமீன். இன்னும் இஸ்மாயில், அல் யஸவு, யூனுஸ், லூத் இவர்கள் யாவரையும் உலகத்தில் உள்ள அனைவரிலும் மேன்மையாக்கினோம். 6வது அத்தியாயம் 86வது வசனத்திலே அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான். பண்பாடவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்பெரியும் விளையாட்டில் ஈடுபட்டிருந்த பனு அஸ்லம் குலத்தைச் சேர்ந்த சிலரை கடந்து சென்றார்கள். அப்போது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இஸ்மாயிலின் மக்களே, அம்பெரியுங்கள், ஏனெனில் உங்கள் தந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அம்பெரியும் கலையில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள். நீங்கள் அம்பெரியுங்கள், நான் இன்ன குலத்தாருடன் இருக்கிறேன் என்று கூறினார்கள். உடனே அம்பெரியும் போட்டியில் ஈடுபட்டிருந்த இரு சாராரில் ஒரு சாரார் தம் கைகளை அம்பெய்யாமல் தடுத்து நிறுத்தினார்கள். உடனே இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு என்ன நேர்ந்தது, ஏன் அம்பெய்யாமல் இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், இறைத்தூதர் அவர்களே, தாங்கள் அவர்களுடன் எதிர்த்தரப்பினருடன் இருக்க நாங்கள் அம்பெய்யுவோமா என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும், நீங்கள் அம்பெய்யுங்கள், நான் உங்கள் அனைவருடனும் இருக்கிறேன் என்று பதிலளித்தார். இச்செய்தி சஹீஹுல் புகாரியில் 3373வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு வந்தபோது காபாவில் சிலைகள் இருந்ததால் உள்ளே நுழைய மறுத்து அப்புறப்படுத்துமாறு கட்டளையிட்டார்கள். உடனே அவை அப்புறப்படுத்தப்பட்டன. அச்சிலைகளில் குறிபார்ப்பதற்குரிய அம்புகளை கையில் தாங்கியவாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோரின் உருவங்களும் இருந்தன. அவற்றையும் வெளியேற்றினார்கள். இதை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் இதை செய்தவர்களை அழிப்பானாக, அல்லாஹ்வின் மீது ஆணையாக இவ்விரு நபிமார்களும் அம்புகள் மூலமாக குறிபார்ப்பவர்களாக ஒருபோதும் இருந்ததில்லை என்பதை இதை செய்தவர்கள் அறிந்தே வைத்திருக்கிறார்கள் என்று கூறிவிட்டு காபாவில் நுழைந்தார்கள். அதன் ஓரங்களில் நின்று தக்பீர் கூறினார்கள். அப்பொழுது அது சுத்தமாகும் வரை தொழவில்லை. சஹீஹுல் புகாரியில் 1601வது ஹதீஸாக இச்செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நபி இஸ்மாயிலின் தாயாருக்கு ஹாஜராவுக்கு அல்லாஹ் கருணை புரிவானாக, ஜம்சம் நீரை அவர் பள்ளம் தோண்டி அணை கட்டாமல் விட்டிருந்தால், அல்லது நபி அவர்கள் இப்படி சொன்னார்கள், தண்ணீரை கையால் அள்ளி குடிக்காமல் இருந்திருந்தால் அது நிற்காமல் ஓடுகின்ற நீரோடையாக இருந்திருக்கும். பிறகு பனு ஜுர்ஹம் குலத்தார் அங்கு வந்து, உங்கள் இடத்தில் நாங்கள் தங்கி கொள்ள எங்களுக்கு அனுமதிப்பீர்களா என்று கேட்டபோது ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், சரி, தங்கி வசித்துக் கொள்ளுங்கள், ஆனால் இந்த தண்ணீரில் உங்களுக்கு எந்த பாத்தியதையும் கிடையாது என்று கூறினார்கள். அதற்கு ஜுர்ஹம் குலத்தார், சரி, அவ்வாறு ஒப்புக்கொள்கிறோம் என்று கூறினார்கள்.
இச்செய்தியும் சஹீஹுல் புகாரியில் 2368வது ஹதீஸாக இருக்கின்றது. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, பனு ஹுரைரா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பனு தமீம் குலத்தார் பற்றி 3 விஷயங்களை கேட்டதிலிருந்து நான் அவர்களை எப்போதும் நேசிக்கலானேன். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பனு தமீம் குலத்தார் என் உம்மத்தினரே என் சமுதாயத்தினரிலேயே அதிக கடுமையுடன் தஜ்ஜாலை எதிர்த்து போராடுவார்கள் என்று கூறினார்கள். ஒரு முறை பனு தமீம் குலத்தாரின் தர்ம பொருட்கள் வந்தபோது இறை தூதர், இவை எங்கள் இனத்தாரின் தர்ம பொருட்கள் என்று கூறினார்கள். ஒருமுறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் பனு தமீம் குலத்தாரின் பெண் போர்க்கைதி ஒருவர் இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம், நீ இந்த பெண்ணை விடுதலை செய்துவிடு, ஏனெனில் இவள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியில் உள்ள பெண்ணாவாள் என்று கூறினார்கள். இச்செய்தியும் சஹீஹ் புகாரியில் 2543வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.